அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை குபேர சஷ்டி. 1 ரூபாய் நாணயம் போதும் அவசர தேவைக்கு உடனடியாக உங்களுக்கு பணம் கிடைத்துவிடும். உண்மையாகவே அவசர பண தேவையில் இருப்பவர்கள் இன்றைய தினம் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டியை முன்னிட்டு அன்றைய தினம் முருகப்பெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு தாந்திரிக முறை. இந்த தாந்திரிகத்துல முருகப்பெருமானுடைய ஒரு பணவசிய திருநாமமும் இருக்குங்க. அதுவும் மிகவும் எளிமையானது, அதீத சக்தி உடையது. இந்த பணவசிய தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்துல செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்க கட்டாயமாக நீங்க குளித்திருக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளிச்சிருந்தாலே போதும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்க இன்றைய நாள் முழுவதுமே அசைவத்தை தவிர்ப்பது நல்லது. தெரியாமல் நீங்க அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் இன்னொரு முறை குளிச்சுட்டு இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். குளிக்கும் போது தலையில் 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க, அல்லது டைரக்டா நீங்க தலைக்கும் குளிக்கலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் இந்த தாந்திரிகத்தை செய்ய வேண்டாம். பெண்கள் தீட்டை தவிர்த்து மற்ற தீட்டுகளாக இருந்தால் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம், தவறு கிடையாதுங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல உண்மையாகவே அவசர பண தேவையில் இருப்பவர்கள் மட்டும் இந்த தாந்திரிகத்தை இன்றைய தினம் நீங்க செய்யுங்க. வியாழக்கிழமைனாலே அது குபேரருக்கு உரிய நாள். வியாழக்கிழமையில் வரும் சஷ்டி குபேர சஷ்டியாக கருதப்படும். இன்றைய ஒரு நாள் இந்த தாந்திரிகத்தை செய்தாலே போதும். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை 4 மணி அளவில் சஷ்டி திதி ஆரம்பமானதுங்க. நாளைய தினம் ஏப்ரல் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை 3 மணி 46 நிமிடங்களுடன் சஷ்டி திதி நிறைவு பெறுதுங்க. இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இன்றைய தினம் ஏப்ரல் 3ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் முழுவதுமே சஷ்டி திதி நிறைவாக இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை இன்றைய தினம் மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது 1 ரூபாய் நாணயம். எண் 6 முருகப்பெருமானுக்கு உரியது. அறுபடை வீட்டிற்கு சொந்தக்காரர், 6 முகங்களை கொண்டவர், சரவண பவ எனும் சடாட்சர மந்திரத்திற்கு உரியவர், 6 கோணங்களை கொண்ட ஷட்கோண குறியீட்டிற்கு சொந்தக்காரர், அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து 6ஆவதாக வரக்கூடிய சஷ்டி திதிக்கு உரியவர். சோ 6 எண்ணிக்கையில் 1 ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க. இப்ப ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய வலது உள்ளங்கையில ரைட் ஹேண்ட்ல அந்த 6 நாணயங்களை வச்சு விரல்களால முடிக்கோங்க. கையை மடி மீது வச்சுக்கணும். இப்ப எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். எந்த டைரக்ஷனை வேணாலும் ஃபேஸ் பண்ணி உட்காரலாம். தரையில சேர்லன்னு எப்படி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம், தவறு கிடையாதுங்க. வெறும் தரையில உட்கார்றவங்க மட்டும் ஒரு சின்ன விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை வேஷ்டி போல துணிகளை கூட போட்டுட்டு அதற்கு மேல நீங்க உட்காரலாம். அல்லது மனை பாய் வச்சிருந்தீங்கன்னா அதற்கு மேல கூட நீங்க உட்காரலாம். சேர்ல உட்கார்றவங்க நீங்க விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப முருகப்பெருமானை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான பணம் உடனடியாக கிடைக்கணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. 2 நிமிஷம் பிரார்த்தனையை முடிச்சிட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த பணவசிய சடாட்சர மந்திரத்தை 10 நிமிடங்களுக்கு நீங்க ஜபம் செய்தாலே போதும். முழுமையான பலன்களை பெற முடியும். கொஞ்சம் டைம் இருக்கிறவங்க 20 நிமிடங்கள் வரை கூட நீங்க சொல்லலாம். வாய் விட்டும் சொல்லலாம், அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். ஸ்ரீம் சரவண பவ, ஸ்ரீம் சரவண பவ, ஸ்ரீம் சரவண பவ. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான திருநாமம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. ஸோ நிறைய எண்ணிக்கையில் சொல்லணும்னு நினைச்சிட்டு நீங்க வேக வேகமா சொல்ல வேண்டாம். நிறுத்தி நிதானமா பொறுமையா நீங்க சொல்லுங்க. குவான்டிட்டியை விட குவாலிட்டி தாங்க முக்கியம். 10 நிமிடங்களுக்கு மன ஒருநிலைப்பாட்டுடன் முருகப்பெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த திருநாமத்தை நீங்க சொல்லுங்க. பிறகு உங்க கையில இருக்கக்கூடிய அந்த 6 1 ரூபாய் நாணயத்தை ஒரு துணியில மூட்டை போல நீங்க கட்டிடுங்க. கருப்பு நிறம் தவிர வேறு எந்த நிற துணியில
துணியில வேணாலும் அந்த நாணயங்களை நீங்க மூட்டை போல கட்டலாம். 6 நாணயங்களையும் ஒரே துணியில வச்சு மூட்டை போல கட்டணும். பிறகு அந்த மூட்டையை நீங்க உங்களுடைய பூஜை அறையில வச்சிருங்க. தனி பூஜை அறையெல்லாம் இருக்கணும்னு கிடையாதுங்க. வீட்டுல நீங்க சுவாமி படங்களை எந்த இடத்துல வைப்பீங்களோ அந்த இடத்துல அந்த மூட்டையை நீங்க வைங்க. திரும்பவும் முருகப்பெருமான் கிட்ட உங்களுக்கு தேவையான அந்த பணம் மின்னல் வேகத்தில் கிடைக்கணும்னு மனமுருகி பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். உங்களுக்கு தேவையான அந்த பணம் அதிசயத்தக்க வழியில் உங்கள் கைக்கு வந்து சேரும். உங்களுக்கு தேவைப்படும் பணம் கிடைச்ச உடனே அந்த 6 1 ரூபாய் நாணயத்தை வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய எந்த முருகர் கோயில்ல வேணாலும் உண்டியல்ல நீங்க செலுத்திடுங்க. தனி முருகர் கோவில் தான் இருக்கணும்னு கிடையாதுங்க. முருகர் சன்னதி இருந்தால் கூட போதும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய உண்டியல்ல அந்த 6 நாணயங்களை நீங்க போட்டுடுங்க. உங்களுக்கு தேவைப்படும் அந்த பணம் கிடைச்ச உடனே தாங்க அந்த நாணயங்களை உண்டியலில் நீங்க சமர்ப்பிக்கணும். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். அதுல முதலாவதாக இருக்கக்கூடியது கருங்காலி மாலை. ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான பலனையும் அது கொடுக்காது. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட ஒரிஜினல் கருங்காலி மாலைகளை வாங்கி நம்ம பூஜை செஞ்சு கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் கருங்காலி மாலை உட்பட சில முக்கியமான பணவசிய பொருட்களை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தெய்வீக பொருட்கள் கிடைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல இந்த பொருட்களை வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கொடுக்கிறோம். அதுல கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி கொடுக்கிறதுனால இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, கண் திருஷ்டி, ஏவல் பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசி மற்றும் நட்சத்திரக்காரர்களும் தாராளமாக இந்த கருங்காலி மாலையை அணியலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஏறு சிங்கி மூலிகை கட்டை. ஏறு சிங்கி வீட்டில் இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி மூலிகை கட்டையை நம்ம எடுக்கிறோம். அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது இந்த ஏறு சிங்கி கட்டை. தினமும் 5 நிமிஷம் இந்த கட்டையை ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே வலது கையில ரைட் ஹேண்ட்ல புடிச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு வந்தாலே போதும். உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழிகளில் நிறைவேறும். ஒரு மந்திரக்கோள் போல இந்த ஏறு சிங்கி கட்டை நமக்கு பலனை கொடுக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றியின் அர்த்தம். சில பேருக்கெல்லாம் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நகர முடியாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. எந்த ஒரு வளர்ச்சியும் இருக்காது, முன்னேற்றமும் இருக்காது. அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை கொடுக்கும். வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் நகருவதற்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் கண்முன்னே விரிவடையும். இதை தாண்டி பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளை பூரணமாக பெற்றுத் தருவது இந்த வைஜெயந்தி மாலை. அடுத்ததாக நாம் பார்ப்பது லாவா மாலை. எரிமலை பிழம்பிலிருந்து செய்யக்கூடியது. சில பேர்லாம் அடிக்கடி டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க, கோபம் வந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த லாவா மாலையை அணியும் போது டென்ஷன் முற்றிலுமாக குறையும், கோபமும் படிப்படியாக குறைந்து விடும். அதிகமான மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க, மைண்ட் டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க, அடிக்கடி நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றவங்க, எதிர்மறை எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறவங்க மற்றும் மனோபயம் இருக்கிறவங்க இந்த லாவா மாலையை அணியும் போது ரொம்பவுமே பாசிட்டிவா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. மன அழுத்தம் குறையும், மனபயமும் நீங்கிவிடும். இந்த மாலையை நீங்க கையில பிடிச்சு பார்த்தாலே ஒரு நல்ல சில்னஸை ஃபீல் பண்ணுவீங்க. இதை கழுத்தில் அணியும் போது உடலிற்கும் நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது கோமதி சக்கரம். உங்க நிறைய பேருக்கு தெரியும், 16 செல்வங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய 16 எண்ணிக்கை கோமதி சக்கரம் இருக்குங்க. இதை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக்ல நம்ம அப்படியே போட்டு வச்சாலே போதும், அது பண ஈர்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை தாண்டி சற்று பெரிய ரக துவாரகா கோமதி சக்கரமும் இருக்குங்க. இதை ஒரு எண்ணிக்கையில் வைத்தால்
வைத்தாலே போதும், அது பணவசியத்தை கொடுக்கும். குறிப்பாக தொழில் வியாபாரம் செய்யறவங்க, கடைகள் வச்சிருக்கிறவங்க, அங்க இருக்கக்கூடிய கல்லா பெட்டி கேஷ் பாக்ஸ்ல ஒரு எண்ணிக்கையில் இந்த துவாரகா கோமதி சக்கரத்தை வைத்தால் நிறைய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸை அது கவர்ந்து இழுக்கும். தொழில் அபிவிருத்தியாகும், அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். இப்ப நம்ம பார்த்த பொருட்கள் அனைத்தையுமே வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்கும். இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும், உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. இந்த பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க இப்பவே ஆர்டர் கொடுக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.